முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீர் அல்ல கைதடி பதிலை தருபவர், விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை தருபவரே, புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, என்னாலும் ஆராதிப்பே, புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. எல்லார் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, இதுவரை நடத்தின எபினேசர் என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும். எல்லாம் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரம் உம்முடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரம் உம்முடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. தேவனுடைய மகிமை உன்னை மூடுகிறது, தேவனுடைய வல்லமை உன்னை மூடுகிறது. இதோ இந்த கடைசி நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படியா அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர், ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். கைகளை தட்டி புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியானும் உடையவன்.
மறைத்து வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த தேசமெங்கும் உமது வல்லமை வெளிப்படுவதாக பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு. சத்தமா சொல்லுங்க. சீயோனே எழும்பு. உட்காருங்க. இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள், நல்லா கவனிங்க, கொஞ்ச நாள் தான். வேதம் சொல்லுகிறது ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் சொல்லுங்க, அதற்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஆயுசு நாட்கள்ல கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யத்தான் கர்த்தர் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 5 பிஞ்சு, 10 பசலை, 20 இடும்பு, 30 முறுக்கு, 40 நர, 50 ஆட்டம், 60 காட்டம், 70 பாட்டு, 80 ஓட்டம். இதுதான் மனுஷ வாழ்க்கை. சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சதா? புரிஞ்சதான்னு கேட்டேன். புரிஞ்சதுன்னா ஆமையான்னு சொல்லுங்க, புரியலன்னா இல்லையான்னு சொல்லுங்க. புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னா இப்ப மைக்க கொடுத்து சொல்லுவேன். நான் சும்மா ஏதோ வசனத்தை பேசிட்டு போற பிரசங்கர் கிடையாது. உங்களுக்குள்ள இந்த வசனம் இறங்குதா, உள்ள போகுதா, இந்த வசனம் கிரியை செய்கிறதா அப்படி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தானே என்ன கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு தானே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 131வது எழுப்புதல் ஆராதனையை மறக்க கூடாது. நைட்டு ராத்திரி அடிச்சு அப்படி தட்டினாலும் உடனே அந்த பிரசங்கம் வரணும். சீயோனை எழும்பு அப்படின்னு வரணும். அல்லேலூயா. மறக்க கூடாது. என்ன மறந்துடலாம், பாட்டு பாடின செல்வியனை மறந்துடலாம், இசை போட்டவர்களை மறந்துடலாம், ஆனால் அந்த வேத வசனத்தை மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1998 வருஷத்தில் திருச்சியிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் 4 நாட்கள் கூட்டத்தில் நான் பேசினேன். 98 பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு நான் வந்து விட்டேன். 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் என்னை அந்த சபைக்கு என்னை அழைக்கிறார்கள். நான் போன பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா, என்னுடைய சபை மக்கள் உங்களை 12 வருஷமாச்சு இன்னும் மறக்கல, உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன பேர்னு உங்களை சொல்றேன் பாருங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, எனக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க குத்து விளக்கு பிரசங்கியார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா 98வது வருஷத்துல குத்து விளக்கை குறித்து 4 நாளும் குத்து விளக்கை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அவங்களுக்குள்ள குத்து விளக்கு அவ்வளவு அருமையா பதிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அதனால இந்த ஏற்றக்கோடு சால்வேஷன் ஆர்மி திருச்சபையில் 136வது ஆண்டுல நடந்த பொழுது முதல் நாள் சிக்கன் போட்டாங்க, 2வது நாள் மட்டன் போட்டாங்க, 3வது நாள் மீன் பொரிச்சாங்க. அந்த கதை வரக்கூடாது. முதல் நாள் இந்த செய்தி, 2வது நாள் இந்த செய்தி, 3வது நாள் இந்த செய்தின்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள், அல்லேலூயா, எதிர்பார்க்கிற காரியங்கள், அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். சீயோனே எழும்பு, சீயோனே வெள்ளரி தோட்டத்தில் குச்சு போல, ஒரு குடிசையை போல, முட்டையடிக்கப்பட்ட அனுபவத்தை போல, ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்த சீயோனை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அந்த சீயோன் இப்ப எழும்பியாச்சு. எழும்பியாச்சா இல்லையா சொல்லுங்க. இன்னும் எழுப்பலன்னா நான் வந்து எழுப்பி விடுறேன். எழும்பியாச்சா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. எழும்பியாச்சா இல்லையா? இன்னும் நிறைய பேர் அப்படித்தான் எழும்பாமத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் மாற்றுவதற்காக மட்டும் இந்த கூட்டங்கள் அல்ல.
உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக தேவன் கொடுத்த இந்த கூட்டத்தை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே செல்வினுக்கு தெரியும், 3 நாள் தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டம் போகணும், இல்லைன்னா 4 நாள். அப்பதான் ஒரு காரியத்தை அந்த சபை மக்களுக்கு நான் சொல்லி சில காரியங்களை முடிக்க முடியும். ஆனால் இந்த 2 நாள்ல சில காரியங்கள் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த 2 நாள் கூட்டமே உங்க இலையில ஊறுகாய் வச்சது மாதிரி வச்சுட்டு போறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில மடங்கி கிடந்த, படுத்து கிடந்த சீயோனை இப்ப எழும்ப வச்சுட்டார். எழும்பின சீயோன் என்ன செய்யணும்? அது விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 60:1. சீயோனே, படுத்து கிடந்த சீயோனே, மொட்டையடிக்கப்பட்ட சீயோனே, வனாந்தரத்தில் இருந்த சீயோனே, குச்சு போல இருந்த சீயோனே, குடிசையை போல மாறின சீயோனே, இப்பொழுது கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி உன்னை எழுப்பி இருக்கிறார். உன் கட்டுகளை அறுத்திருக்கிறார். இப்பொழுது எழும்பியாச்சு. எழும்பின உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பின சீயோனே, நீ பிரகாசிக்க போகிறாய். அல்லேலூயா. பிரகாசிக்க போகிறாய். அல்லேலூயா. ஒரு பிரகாசமா அல்லேலூயா சொல்லுங்க. பிரகாசம். உங்க முகத்தில் ஒரு பிரகாசம் வரணும். உங்க முகத்துல ஒரு பிரகாசம் வரணும். உங்க முகத்துல என்ன வரணும் சொல்லுங்க. ஏ பிரகாசம் வாடா, அந்த பிரகாசம் இல்ல, உங்க முகத்துல பிரகாசிக்கணும். அல்லேலூயா. சபையில வரக்கூடிய விசுவாச பிள்ளைகள் ஒரு சில லைட்டை போல இருக்கிறார்கள், பிரகாசிக்க முடியாம. சிலர் பார்த்தீங்கன்னா சபையில டியூப் லைட் மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா டியூப் லைட்டு? இப்போத்த எலக்ட்ரானிக் டியூப் லைட். முன்னாடி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போடனா எப்படி எரிஞ்சுமா டியூப் லைட்டு? படக் 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 படக், கொஞ்ச நேரம் படக் அப்படின்னு எரியும். இப்படித்தான் சில விசுவாசிகள். அல்லேலூயா. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கோம். அல்லேலூயா அப்படின்னு சொன்னா பாதி சொல்றோம், பாதி சொல்ல மாட்டோம், பாதி வாய் திறக்க மாட்டோம். எப்படிதான் படக் 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 படக். இது சில நேரத்தில் எப்ப ஃபீஸ் போகும்னே தெரியாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில விசுவாசி இருக்கு, பெட்ரு மார்க்ஸ் விசுவாசி. எப்படி பெட்ரு மார்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஐயா ஜேம்ஸ் ஐயாவுக்கு தெரியுமா ஐயா? பழைய முன்னாடி காலத்தில் சபையில் அந்த பெட்ரு மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சர்ச்சில் பெட்ரு மார்க்ஸ் அப்படின்னா அது ஒரு 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 பந்து மாதிரி உள்ள ஒன்று இருக்கும். அதில் மண்ணெண்ணெய் ஊற்றணும், அதில் பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணும்போது அது எரியும். அது வேண்டாம்னா கேஸ் எடுத்து விட்டால் அது எரிஞ்சிருந்து போயிடும். அதுதான் பெட்ரு மார்க்ஸ் லைட் உடையது. அந்த பெட்ரு மார்க்ஸ் லைட் என்ன, பம்ப் பண்ண உடனே அந்த வெளிச்சம் அப்படின்னு எரியும். அந்த ஏர் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு திடகாத்திரமான ஒரு நபர் அந்த பெட்ரு மார்க்ஸ் பம்பை பிடிச்சு அடிச்ச உடனே மறுபடியும் புஷ் அப்படின்னு எரியும். அல்லேலூயா. சில பேர் அப்படித்தான் சபைக்குள்ள வந்த உடனே நல்லா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 130 கூட்டம், ஆமா, கறி தான், மீன் தான், சாப்பாடு தான், துதி தான், ஸ்தோத்திரம் தான், செல்வி அண்ணனுடைய பாட்டு தான், எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். 2 நாள் கழிச்சு பார்த்தா புஷ்ன்னு எல்லாம் போயிருச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு கூட்டம் வைக்கணும். அடுத்து ஒரு இம்மானுவேல் பாஸ்டர் மேல ஒரு பிரசங்கர் வரணும். அல்லேலூயா. அப்ப சக் சக்னு அந்த பிரஷர் கொடுத்தா தான் மறுபடியும் ஒரு பிரகாசம் வருது. இது பெட்ரு மார்க்ஸ் விசுவாசி. ஆனா இதை விட இன்னொரு விசுவாசி இருக்கு பாருங்க, உங்களுக்கு சொல்றேன். 0 வாட்ஸ் விசுவாசி. 0 வாட்ஸ் பல்ப் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் அது எப்படி எரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் 0 வாட்ஸ் சேர்ந்தது. அல்லேலூயா. இது சில பேர் நடக்கவும் முடியாது, கீழே விழுந்துடக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி விட்டுரும். அப்படி அல்லங்க. தேவனாய கர்த்தர் இந்த 136வது
இந்த எழுப்புதல் ஆராதனையில் கர்த்தர் உங்களை ஒரு டியூப்லைட் விசுவாசியாக அல்ல, பெட்ரோமாக்ஸ் விசுவாசியாக அல்ல, 0 வாட்ஸ் விசுவாசியாக அல்ல. ஆண்டவர் சுவிட்சை போட்டா 1000, 5000, 10,000 வாட்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மெர்க்குரி லைட்டை போல, கையை தட்டி சொல்லுங்க, மெர்க்குரி லைட்டை போல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்க முடியாது. இந்த 136வது ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசிக்கணும். செத்து போன கிரிகள் போகட்டும், இதுவரைக்கும் நாம் இருந்த அனுபவம் போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறதுனாலே எழும்பின சீயோன் இப்ப பிரகாசிக்க வேண்டும். இந்த 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 கூட்டத்துக்கு பின்பாக பலருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். சில நன்மைகளை கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். திருமண காரியங்கள் நடக்க போகிறது. குடும்பங்களில் விசேஷங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாரம் உங்களுக்கு டெய்லி பிரசங்கம் பண்ணேன்னா போதும். ஐயா, ஒரு வாரம் என்கிட்ட கொடுத்துருங்க. இவங்களை கரும்பு சாறு எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? நல்லா அப்படி அந்த கம்பிக்கிற விட்டு புழிஞ்சு எடுத்து சக்கையா மாத்துற மாதிரி மாத்தினாத்தான் நம்மளாம் மாற முடியும். சிலர்லாம் பார்க்கும்போது விசுவாசத்தில் பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ஷீட்டை நல்லா நனைச்சு ஊற வச்சு துவைச்சு புழிஞ்சு இப்படி சுருட்டி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும் நிறைய பேர். என்னத்த சொன்னாலும் சரி. அல்லேலூயா. கேரளாவில் ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது இந்த பகுதியில் நான் கேட்டேன், ஜனங்கள் எல்லாம் அப்படி வித்தியாசமா போறாங்களே, ரோட்ல ஹார்ன் அடிச்சாலும் விலகிறதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு போறாங்களே, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அங்க இருக்க ஒரு நபர் சொன்னார், இங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே இவர்கள் எருமை மாட்டு பால் குடிக்கிறவர்கள், அதனால அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆமாங்க. கடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசு எங்கள் வீட்டில் கோழி, நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. விருந்துக்கார் வந்துட்டாங்கன்னா நாட்டுக்கோழி தான் அடித்து எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அன்றைக்கி நாட்டுக்கோழி அவ்வளவு எப்படி இருந்தது, திடனாக இருந்தது, பிளனாக இருந்தது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பிராய்லர்ஸ். இந்த பிராய்லர் கோழியை போய் பார்த்துருக்கீங்களா? கறியை வாங்கிட்டு தான் வர்றோம். அந்த கோழி பண்ணையில் போய் பாருங்க, அந்த கோழி இப்படித்தான் நிற்கும், கிடு 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 நடுங்கிட்டு, நான் அப்படி காலெல்லாம் கீழே ஊனி. இதை நம்ம சாப்பிட்டு நம்மளும் அப்படியே ஆயிட்டோம். ஜெபம் அப்படின்னா அப்படி உட்காந்துக்கிறது, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அப்படித்தான் உட்காந்துருக்கோம். அதுலேயே சோத்திரம் பண்ணி ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம். அதில் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் நல்ல அந்த ஸ்ப்ரிங் பெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏறி உட்காந்து சோத்திரம் அல்லேலூயா. ஏன்னா அது தாளாட்டுறது மாதிரியே இருக்கு. எப்படி பிரகாசிக்க முடியும்? தேவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிக்கும், நீ போடுற மாத்திரைகளுக்கும் நீ தேவ சமூகத்தில் எப்படி கேட்க வேண்டும்? இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே, படுத்து கிடந்தது போதும், இப்ப எழுப்பியாச்சு. எழும்பின நீ தேவனுடைய சமூகத்தில் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த கூட்டத்தை உங்களுக்காக இந்த திருச்சபையில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த அனுபவம் அல்ல. 2024ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதத்தில் 136வது ஆண்டு இந்த எழுப்புதல் பெருவிழா நடந்து முடிந்த பின்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாற்றங்களை கர்த்தர், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவன்மாரிலே, மனைவிமாரிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியா தேவன் திட்டம் வைத்து விட்டார். அதை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தேங்க ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறாரு. ஏதோ 3 நாள் இருந்த சாப்பிட்டோம் போனோம் அப்படின்றது அல்லங்க. உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். சபைக்காக, கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் அப்படித்தான் சர்ச்சுக்கு போகும்போது கடைசியில் உட்கார்ந்துருப்பேன், பின்னாடி இருப்பேன், பாட்டு பாடுன்னு கடைசி பாட்டு பாடும்போது எழும்பி ஓடி போயிடுவோம், எங்க போறேன்னே தெரியாது. அல்லேலூயா. அப்படித்தான் நடக்கும். நம்முடைய தேவைகளுக்காக வருகிறோம், தேவைகள் பூர்த்தியான விட்டு விடுகிறோம், சபையை மறந்து விடுகிறோம், ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஊழியர்களை மறந்து விடுகிறோம், உதவி செய்தவர்களை மறந்து விடுகிறோம். அப்படி அல்ல. நீ தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய நீ இந்த திருச்சபையிலே தூணாய் நிலைநிறுத்தப்பட வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சபைக்கு ஒரு பிள்ளை வந்தா, வாலிப பிள்ளை. அப்படி முன் ரோல்ல முன்னாடி தான் உட்காருவா. கையை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணா நானே பயந்து போவேன். அப்படி ஆராதனை பண்ணுவா. நல்லா சபைக்கு வந்திருந்தா. அவக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஆளை காணா. ஏன் வரலன்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் வீட்டுக்கு போறோம். வீட்டில் போய் பார்க்க போறோம். அம்மா எங்கம்மா உங்க மகள்? அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க. உங்க பிள்ளை எங்கம்மா? பிள்ளை உள்ள இருக்கிறாயா? உள்ரூம்ல இருக்கிறா. ஏன் 2 வாரம் வரல சர்ச்சுக்கு? அந்த அம்மா ஒன்றும் இல்லையா அப்படின்னு அந்த பக்கம் திரும்புது. சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் திரும்புது. அம்மா என்ன நேர பார்த்து சொல்லுங்க, ஏன் வரல சர்ச்சுக்கு? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அவ சர்ச்சுக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஒரு கல்யாணம் காட்சி நடக்கணும்ல, அதனால 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 வரல அவ. அதனால என்ன செய்யல? அப்ப சர்ச்சுக்கு எதுக்கு வர்றா? மாப்பிள்ளைக்காகவே வர்றா. சர்ச்சுக்கு எதுக்காக வர்ற? மாப்பிள்ளைக்காக வர்ற? அல்லேலூயா. நான் சொன்னேன் மாப்பிள்ளை தானம்மா, அவளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி சொல்லிட்டு வந்தேன், கர்த்தர் நிச்சயம் சீக்கிரத்தில் உனக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுப்பாரு, நீ 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு. அல்லேலூயா. ஜெபம் நடந்தது. தூத்துக்குடியில் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாரு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவர். மாப்பிள்ளையை பார்த்து நான் தான் நிச்சயத்தை நடத்தி கல்யாணம் நடத்தி கொடுத்தோம். அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சர்ச்சுக்கு வருவாங்க பாருங்க, கையை கோர்த்துக்கிட்டே வருவாங்க, கையை கோர்த்துக்கிட்டே சர்ச்சுக்குள்ள வருவாங்க, கையை கோர்த்துக்கிட்டே சர்ச்சை விட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சரி, அவன் பொண்டாட்டி அவன் புருஷன் கையை கோர்த்துட்டு அலையிட்டு பரவாயில்ல. 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்ச்சில் ஆளை காணா. மறுபடியும் போறேன். ஆனா எங்க ஊழியர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அதை விட பரிதாபங்க. உங்க முன்னாடி இப்ப கோட்டுக்கிட்டுலாம் போட்டு நிக்கிறேன், நான் படுற பாடு அப்படித்தான் இருக்கு. போறேன் மறுபடி. அம்மா எங்கம்மா? கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். எங்க அப்படின்னு அந்த உள்ரூம்லயே இருக்கா. எங்க மாப்பிள்ளை எங்கன்னா வெளிரூம்ல உட்காந்துருக்கா. இப்ப நான் கேட்டேன் மறுபடியும் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா சொல்லுங்கம்மா, அந்த பிள்ளைய கூப்பிடுங்க, ஏமா சர்ச்சுக்கு வர மாட்டேன்? அந்த தம்பிட்ட கேட்கிறேன், ஏயா சர்ச்சுக்கு வர மாட்டேன் சொல்லுப்பா அப்படி. உடனே அந்த அம்மா சொல்லுது, வீட்டில் ஒரு அம்மா இப்படி ஒரு அம்மா இருக்கும், வச்சுக்கிறோம் இப்படியாப்பட்ட அம்மாவெல்லாம். அந்த அம்மா தான் அந்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்றது. அந்த அம்மா சொல்றாங்க, என்னையா இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கா, கல்யாணம் காட்சி நடந்துச்சு, நல்லதுதான், ஆனா வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லையே. அல்லேலூயா. நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டேன், அந்த பிள்ளைய கொடுங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். பார், உனக்கு புழு வேணுமா பூச்சி வேணுமா? உண்மையிலங்க உங்களுக்கு தெரியாதா? புழுனா ஆம்பளை பிள்ளை, பூச்சினா பொட்டை பிள்ளை. புழு மாதிரி ஏன்டா இளையிற அப்படின்றாங்கல்ல, ஆம்பளை போய் அப்படித்தான் இருப்பான். இந்த தண்ணி ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்தா சில புழு இருக்கும். ஒரு புழு சரசரசன்னு மேலே வரும், சர்ன்னு கீழே போகும், சர்ன்னு இந்த பக்கம் வரும், சர்ன்னு அந்த பக்கம். பையனை பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொஞ்சம் 1 மணி நேரம் இங்கே நிற்பான், அடுத்த நிமிஷம் அடுத்த தெருவில் நிற்பான், இன்னொரு இடத்துல கிரிக்கெட் மேட்டை தூக்கி எங்கேயாச்சும் சுற்றி தருவான். பார்த்துருக்கீங்களா? ஆமா. 4 மணி 5 மணிக்கெல்லாம் ரோட்ல பாருங்க, சில பைக்கெல்லாம் டுர்ன்னு போகும், டுர்ன்னு வரும். ஏன் போறான், எதுக்கு போறான், எதுக்கு வரானே தெரியாது. சிலருக்கு புரிஞ்சுக்கிருச்சு. அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஒரு அம்மா பைக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. பைக் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஐயா வாங்கி கொடுக்க போறேன் அவனுக்கு. சரிம்மா, என்ன பையனா 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு. இந்த பையனுக்கு காலேஜ் படிக்கிறான், 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு. நான் அவன்கிட்ட முதல்ல சொன்னேன், ஒழுங்கா நீ சர்ச்சுக்கு வரணும். வருவியா? வருவேன் பாஸ். உபவாச கூட்டத்துக்கு வருவியா? வருவேன். இரவு ஜெபத்துக்கு வருவியா? வருவேன். அப்பனா தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு பைக் வாங்கி தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்கான். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். உனக்கு புழு வேணுமா பூச்சி வேணுமா? பூச்சினா பொட்ட பிள்ளை. என்னன்னு தெரியுமா? அந்த கரப்பாம்பூச்சி மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுகும். விழுந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படின்னு இருக்கும். அந்த கரப்பாம்பூச்சிய அந்த அந்த முடியை பிடிச்சி தூக்குற வரைக்கும் அது பேசாம தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் பூச்சி. சோனு மழை பெய்யும், அந்த புக்கை வச்சுக்கிட்டு நனைஞ்சுக்கிட்டே அது விசாம போகும். ஏமா கொஞ்சம் ஓரமா நின்றுட்டு போ. திருநெல்வேலியிலேருந்து நான் தென்காசி மீட்டிங் போறேன். ஃபுல் பஸ் ஃபுல்லாக பயங்கர கூட்டம். ஏறணும். எனக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை இருக்கா, அது காலேஜ் இதை தாண்டி போற பஸ்.
ஏறா, நான் அதுக்கு பின்னாடி நான் ஏறணும். அந்த பொண்ணு சொல்லிட்டு, ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஒரு அரை மணி நேரம் சொல்ற, ஒருத்தன் விடல, 5% ஏறிக்கிட்டே இருக்கான். நான் சொன்னேன், வழி விடுமா, நானால ஏறி உள்ள போறேன். இதான் பூச்சி. அல்லேலூயா. நான் கேட்டேன், உனக்கு புழு வேணுமா பூச்சி வேணுமா? பாஸ்டர் அப்படி இல்லை, எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும். ஆம்பளை பையன் தானே, சோமன். அல்லேலூயா. சோமன். ஆமா, 3 நாள் பச்சை தண்ணி குடிக்கப்படாது, சோமன். அப்ப நீங்க, நான் உபவாசம் இருக்க மாட்டேன், எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் எதுக்கு உனக்காக இருக்கணும், நீ தான் இருக்கணும். அல்லேலூயா. ஐயா உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாமா? உனக்கு பிள்ளை நான் 3 நாள் உனக்கு உபவாசம், இன்னொருத்திக்கு பிள்ளை அவளுக்கு 3 நாள் உபவாசம், இன்னொருத்தருக்கு பிள்ளை அவளுக்கு 3 உபவாசம். கடைசி நான் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? உனக்கு பிள்ளை இல்லைன்னா நீ தான் 3 நாள் உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி இது பண்ணா ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பிள்ளையை கொண்டு வந்து பேர் வச்சாங்க, பிரியாணி போட்டாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, சோத்திரனாங்க. 2வது மாசம் ஆளை காணோம். நான் படுற பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லேலூயா. மறுபடியும் நான் வண்டி எடுத்துக்கிட்டு நானும் மனைவி போறோம். அந்த அம்மாவை கேட்டேன், என்னை பார்த்து அந்த அம்மா ஒரு சைஸ் அப்படி திரும்ப கழுத்தை, ஏமா அங்க பாருமா அப்படின்னு. உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கலன்னு நடந்துச்சு, பிள்ளை இல்லைன்னு சொன்ன பிள்ளையும் கெடுத்தார் ஆண்டவர். இப்ப ஏன் சர்ச்சுக்கு வரல? என்னமோ ஐயா நீங்க அவள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. எப்படின்னு பாருங்க, அவளை கூப்பிடு அப்படின்னு. ஏமா கல்யாணம் நடந்துச்சா? ஆமா. பிள்ளை கொடுத்தாரா? ஆமா. இப்ப ஏன் வரல? இப்ப என்ன பிரச்சனை சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, என்னங்க பாஸ்டர் புரியாம பேசுறீங்க, இந்த சனியனை வச்சுக்கிட்டு அங்க வந்து உட்காரத்தான் முடியுமா? இவன் படுத்துற பாடுக்கு நாங்க வந்து உட்கார முடியுமா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வேண்டுதல் வச்சு பொருத்தனை செஞ்சு பெத்த பிள்ளை எனக்கு என்ன சொல்றா, இந்த சனியனை வச்சுட்டு அங்க உட்கார முடியுமா? உன் பிள்ளை எனக்கு சனினா போச்சு. நான் சொல்றேன், பிள்ளைகளை சனிய பேய் பிசாசுன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க அப்படித்தான் வளரும். சில வீட்டில் பாருங்க, அப்படி பார்த்துட்டு சில பேர் போகும். நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு பிரதர் சிஸ்டர் எங்க போறீங்க? வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன். நீங்க போங்க பாஸ்டர். எங்க சிஸ்டர்? எங்க? அந்த பேய் வீட்டில் தான் இருக்கு, போங்க. வீட்டுக்கு போனே அந்த சிஸ்டர், சிஸ்டர் பிரைஸ் எல்லாம் வாங்கய்யா சோத்திரம். பிரதர் எங்கே வேக வேகமா போறாரு? அது சொல்லுது, அந்த பிசாசு எங்கேயாவது போயிட்டு வரும், நீங்க உட்காருங்க. பேயும் பிசாசு என்ன செய்யுது? குடும்பம் நடத்துது. பிள்ளைகள் எங்க அப்படி கேட்டா, அந்த குட்டி பிசாசு எங்கேயாவது சுத்திட்டு தெரியும், உட்காருங்க. இதுதாங்க குடும்பம். இன்னைக்கு இதுதான் குடும்பம் ஆகி போச்சு. கிறிஸ்தவ குடும்பம் என்றால் என்ன? குடும்பமாக பிரகாசிக்க வேண்டும். சீயோனை எழும்பு, உன் வார்த்தையிலே, உன் சிந்தையிலே, எண்ணங்களிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு இருந்து பிள்ளை பெற்ற மகராசிகள்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். பிள்ளை பெற்றவங்களாம் கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என் பிள்ளைகளை சொல்லுங்க, என் பிள்ளைகளை அனாவசியமா பாருங்க. பிள்ளைகளுக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம்னு. அப்பா இப்படியாப்பட்ட பிரசங்கியார் தான் எங்க சர்ச்சுக்கு வேணும் பாருங்க பிள்ளை. அல்லேலூயா. இது முடிச்ச உடனே பிள்ளைகள்லாம் சேர்ந்து எனக்கு கைதட்டு கொடுக்கணும். ஒரு பழத்தட்டு கொண்டு வந்து லாஸ்ட்ல பழத்தட்டு கொடுக்கணும். சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க. என் பிள்ளைகளை கோபப்படுத்த மாட்டேன். சொல்லுங்க, கோபப்படுத்த மாட்டேன், அனாவசியமா பேச மாட்டேன், திட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஏங்க உங்க பிள்ளைகள் உட்கார்ந்து இந்த பிள்ளைகள் வருங்கால தூண்கள்ங்க, சந்ததிகள். நம்முடைய இரட்சணிய சேனை சபைக்கு அவர்கள் வருங்கால தூண்கள். அல்லேலூயா. அவர்களை கொண்டு சபையை கர்த்தர் இன்னும் கட்டி எழுப்ப போறாரு. அல்லேலூயா. அதற்காகத்தான கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதற்காக கர்த்தர் உனக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக ஒரு மகனை கொடுத்திருக்காரு, மகளை கொடுத்திருக்கிறாரு. பொம்பளை பிள்ளை பாரு, ஆமா பொட்டை பிள்ளை பிறந்து போ நீங்க எல்லாம் அப்படிங்காதீங்க. பொம்பளை பிள்ளைகளுங்க. என் வீட்டம்மா கல்யாணம் பண்ண புதுசுல என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். என் வீட்டம்மா 3வது மாதம் வயிற்றுல இருக்கும்போது நான்
ஒரு சீட்டு பேர் எழுதி கொடுத்தேன். நமக்கு முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை பேர் தான் வைக்கணும், அந்த பேர் தான் வைக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் முதல் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்தது, அதே மாதிரி தான் அவனுக்கு அந்த பேரை வச்சோம். ரெண்டாவதாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமென்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. நான் சொன்னேன், ரெண்டாவது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை தான், கர்த்தர் அதை தான் கொடுப்பார், ரெண்டாவது பையனும் ஆம்பளை பையன் தான் சொன்னாங்க. மூணாவதாவது ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும். ஏன் தெரியுமா வேணுன்றாங்க? பண்ட பாத்திரம் கழுவ, இந்த வீட்டை பெருக்க, துணி துவைச்சு போட, வெளியில போயிட்டு வரும்போது ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க. ஏய் அதுக்கா? அல்லேலூயா. அதுக்கு இல்லைங்க, எனக்கு 3 பிள்ளையும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், 3 பேரும் இசையிலே வர வேண்டும் என்று. அதை போல கர்த்தர் கொடுத்தார், அதை போல தான் வச்சிருக்கேன். மூத்தவனை கீபோர்டிஸ்ட் ஆக்கியிருக்கேன். ட்ரினிட்டி லண்டன் காலேஜில் மியூசிக் படிச்சான், கிரேடு படிச்சு முடிச்சிருக்கான், மியூசிக் போடுறான். ரெண்டாவது பையன் ட்ரம்ஸ் படிச்சான், இன்னைக்கு ட்ரம்ஸ் பிளே பண்றான் சர்ச்சில். மூணாவது பையன் கிட்டார் போடுறான். 3 பேருமே இன்னைக்கு ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் வேணும். என் பிள்ளை இப்படி வளருமா, ஒரு யோசுவா போல, எஸ்தரை போல பிள்ளைகள் வளர வேண்டும். என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக, சபைக்காக அவர்கள் எழும்ப வேண்டும், அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு உன் பிள்ளையை வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, யோவான் 5:35. வேகம் இல்லையே, என்னாச்சு? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 131வது இந்த எழுப்புதல் ஆராதனை கலந்து கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். எழும்பியாச்சு, இப்ப எழும்பின நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். இன்றைக்கு அநேக பிரச்சனை போராட்டத்தினாலே எரிய வேண்டும், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உன் வாழ்க்கையில எழும்ப முடியல. உன்னை அடக்கி போட்டுருது, அமுக்கி போட்டுருது சில பிரச்சனைகள், போராட்டங்களும், எரிய முடியல. இன்னைக்கு கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டு 131வது ஆண்டு இந்த கூட்டத்தின் மூலமாக அணைந்து போகும்படியாய் இருந்த திரிய, அல்லேலூயா, அல்லேலூயா, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன் குடும்ப வாழ்க்கைய, பிரச்சனை போராட்டத்தோடு மங்கி எரிந்து இதோடு நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கைய கர்த்தர் பிரகாசிக்க வைக்க போகிறார், பிரகாசிக்க வைக்க போகிறார். எந்த பிள்ளை தருதலன்னு சொன்னையோ அந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார் உன் குடும்பத்தை. எந்த கணவனை நீ சொல்லிக் கொண்டிருக்க அந்த மகனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கும்படியா இருக்கிறார். எந்த சொந்த பந்தங்கள் உன் குடும்பம், நீ உன் பிள்ளைகள் உன் குடும்பம் அவ்வளவுதான் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறார். கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இது செய்தி அல்ல, தீர்க்க தரிசன வார்த்தை. உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்தும் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உன்னை ஏளனம் பண்ணினார்கள்? ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாள் ஊழியம், வருமானம் இல்லை என் வாழ்க்கையில. தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், நானும் என்னுடைய மனைவியும் புதன்கிழமை தோறும் உபவாசித்து ஜெபிப்போம். உதவியுமே இருக்காது. சின்ன குழந்தைகள் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்போம், கர்த்தரை எதையாவது செய்ய வேண்டும் என்று. உபவாசம் முடித்த பின்பாக ஒரு நாள் என் மனைவி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னைக்குமே சொல்லிருக்கேன், நம்ம வீட்டில் மதியம் சாப்பாடு வைக்கும்போது ஒரு ஆள் சாப்பாடு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா திடீர்னு ஊழியக்காரர்களோ யாராவது வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் சாப்பாடு வச்சு மதியம் உபவாசம் முடிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. வெறும் பருப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. பருப்பு வச்சிருக்காங்க, ஒரு அப்பளம் பொரிக்கிறாங்க. சாப்பிட போற நேரத்தில் கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. ஏற்கனவே எனக்கு 500 ரூபாய் கடன்ல இருக்கேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணது, நான் கடன் வாங்க மாட்டேன் என்ற பொருத்தனையோடு ஊழியத்துக்கு வந்தேன். நான் வெளியில கூட்டங்களுக்கு போன என் மனைவி பக்கத்து கடையில கடன் வாங்கி விட்டாங்க, ஒரு 500 ரூபாய் கடன். நான் உட்கார்ந்துருக்கேன், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது ஊழியக்காரர் வந்துட்டார் வீட்டுக்குள்ள. மனசெல்லாம் படபடக்குது. எதுக்கு?
எதுக்கு? ஊழியக்காரன் சாப்பாடும் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும், வெறுமனையை அனுப்ப முடியாது. என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலாம் ஒருத்தி. கொடுமை வீட்டில் பயங்கரமான கொடுமை, என்ன செய்யறது, கோயிலுக்காவது போவோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கா. அவருக்கு எதிரில் 2 கொடுமை சங்கு சங்கு சங்குன்னு ஆடி வந்துச்சான். அது மாதிரி நானே கடல்ல கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள வந்துட்டார். இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு சாப்பாடை கொடுத்து பரிமாறி எல்லாம் முடிஞ்சாது. சாப்பிட்டு அவர் எழும்புறார். எழும்போது அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம் வாங்க அப்படின்றார். சரி ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்றாரு. சரி நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்ச பின்னாடி என் ஆத்துமாவே அப்படிங்கும்போது சர் அப்படின்னு சத்தம் கேட்குது. என் முழு உலகமே சர் சர் அப்படின்னு சத்தங்க. என்னது? ரூவா நொற்று என்ற சத்தம். இயேசுவின் ரத்தம் என்ன ரூபாய் நினைச்சனால இப்படி சத்தம் வருதோ அப்படின்னு எல்லாம் இந்த முழுவதும் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் அப்படின்னு கண்ணை திறக்கிறேன். அந்த வந்த ஊழியக்காரர் என் கையில ஒரு காணிக்கையை கொடுக்குறாரு. உபவாச நாள் அன்றைக்கு, ஐயா உங்களுக்கு தான் நான் காணிக்கை கொடு, எனக்கு கொடுக்குறீங்க? இல்ல பாஸ்டர் உங்களுக்கு தான், இதை பிடிங்க. ஜெபம் பண்ண பின்னாடி மாடி வீடு, அந்த ஊழியக்காரர் படிக்கட்டில் இறங்கி போறாரு. அப்ப என் மனசு சொல்லுது, அவர் கொடுத்த காணிக்கை எண்ணிப்பாரு 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 எண்ணிப்பாரு. எண்ணி பார்த்தா அதுல 600 ரூபாய் காணிக்கை இருக்கு. என் கடன் எவ்வளவு? கடன் எவ்வளவு? 500. 100 ரூபாய் எதுக்கு தெரியுமா எக்ஸ்ட்ரா? 1 கிலோ கோழிக்கறி வாங்கி சாப்பிடு மகனே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் வீட்டில் வந்து என்னோட பேசி கொண்டிருக்கிறார். பேசிவிட்டு அவர் கடைசி எழும்போது சொன்னார், ஒரு நாள் நீங்களும் உங்க மனைவியும் இந்த திருநெல்வேலியில பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு போயிட்டாரு. யாரு? மூத்த ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். சொன்ன உடனே என் வீட்டம்மா ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுவுறேன்னு? இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்தோம். கர்த்தர் என்னை அதே இடத்திலே அதே சொன்ன ஊழியக்காரரை 2 மாசம் என் வீட்டுக்கு கொண்டு வர வச்சு, அவர் ஒரு பிரச்சனையை சொல்லி அவருக்கு ஏன் கையினாலேயே 10,000 ரூபாயை அவருக்கு நான் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். உங்களை யார் அப்படி பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க தலைமையில இருக்கு. கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் உங்க தலைமையில இருக்கு. இந்த வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களும் உங்களை விட்டு மாறாமல் உங்களை வழிநடத்தும். அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள், காற்றுகள், போராட்டங்கள் எல்லாம் வந்த பொழுதும் எரிந்து கொண்டிருக்க விளக்க அணைக்க முடியல. வசனம் சொல்லுது 5:35 யோவான்ல, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை, சத்தமா சொல்லுங்க. எத்தனை போராட்டம், சத்தமா சொல்லுங்க. எத்தனை போராட்டம், எத்தனை கவலை, எத்தனை பேர் என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த விளக்கு அணையாது. இந்த கேமரா அப்படி திருப்புங்க அந்த பக்கம். நெஞ்சு வலிக்க, தொண்டை வலிக்க சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா அப்படி ஜூம் பண்ணி எடுங்க பார்க்கலாம். ஜூம் பண்ணிட்டாரு. நான் எல்லாரையும் பார்த்து தாங்க பிரசங்கம் பண்றேன். இந்த ஜன்னலுக்கு வெளியே இருக்கவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. உள்ள இருக்க நீங்க எப்படி இருக்கு? நான் உள்ள நான் வரப்போறேன் பாருங்க. இப்ப வர்றேன். சும்மா இருக்க கூடாதுங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்வாங்கணும். அல்லேலூயா. மூச்சுனா எப்படி? மூச்சுனா எப்படிங்க? இழுக்கணும். அதுதாங்க மூச்சு. இது மூச்சு கிடையாது. சில பேர் உள் வாங்கிட்டு பேசாம இருக்கு. கடல் உள் வாங்கினா சோழி முடிஞ்சு, சுனாமி வரப்போன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? பிரகாசிக்கும்படியாய். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15, 16.
அப்படி ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும், இரவை ஆள சிறிய சுடரையும், சுடர்களையும், அல்லேலூயா, பெரிய சுடரை உண்டாக்கினார், சிறிய சுடரை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உருவாக்கினார். பெரிய சுடர்னா என்னது சொல்லுங்க? சிறிய சுடர்னா அப்புறம் நட்சத்திரங்கள்னா? அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், பெரிய சுடர்னா யார் தெரியுமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள், கணவன்மார். சிறிய சுடர்னா யார் தெரியுமா? சகோதரிமார். அல்லேலூயா. நட்சத்திரங்களா உங்க பிள்ளைகள். கையை தட்டி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. எதற்காக இதை வைத்தார்? எதற்காக இதை வைத்தாரா? வாசிங்க, வாசிங்கம்மா. இந்த மகத்தான சுடரை ஏன் வச்சாரு? சுடரையும் சுடர்களை உண்டாக்கினார். நல்லா கவனிக்கணும். இந்த சுடர்களை ஏன் தேவன் உருவாக்கினார்? வாசிங்க, வாசிங்க. ஆளவும் வித்தியாசத்தை உண்டாக்கவும் ஆகாய விரிவிலே வைத்தார். அல்லேலூயா. உங்களை இந்த உலகத்திலே வரக்கூடிய இருள் எதுவும் அணுகாதபடி நீங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் பெரிய சுடர்களாக, சிறிய சுடர்களாக, நட்சத்திரங்களாக உன் குடும்பம் பிரகாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பிரகாசிக்க முடியல, முடியாம கிடக்கும். ஏன் பிரகாசிக்க முடியுமா? பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:14 வாசிப்போம். இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. ஹலோ ஹலோ, நல்லா கவனிக்கணும். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்பதற்கு இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை எப்படி பிரகாசிக்கிறாரு? எழும்பின சீயோனே, படுத்து கிடந்த சீயோனை இப்ப எழுப்பி இருக்கிறாய். எழுப்பப்பட்ட உன்னை கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாக பிரகாசிக்க வைக்க போகிறார். இருள் உன்னை வந்து சேராது, இருள் உன் குடும்பத்தை அணுகாது, இருள் உன் பிள்ளைகளை அணுகாது, இருளின் கிரிகள் உன்னுடைய வாழ்க்கையை அணுகாது. அணுகாதபடி இருப்பதற்காக கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்துல நீங்க சுடர்களை போல பிரகாசிக்கணும். அல்லேலூயா. சுடர்களை போல பிரகாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், சபையில வைத்திருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகள் பிரகாசிப்பதை நீ பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய சந்ததிகள் பிரகாசிப்பதை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாங்க. அதாவது நான் சொல்றேனே, நேற்று தினத்தில் சொன்னேன்ல, பூரண ஆயுசுனா என்னன்னு சொன்னா இல்லையா? உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? பூரண ஆயுசுனா என்னது? 185 வயசு ஆச்சு, கட்டலோட கட்டலா ஒரு 85 வயசுல படுத்து கிடக்கிறார். அது கிடையாது. 85 வயசுலும் கம்பீரமா நடந்து போறார். நான் கூட்டத்துக்கு வர்றது கிளம்பி நின்று, ஐயா ஜேம்ஸ் ஐயா அவர் சொன்னாங்க, ஐயா நீங்க போங்க, நீங்க போய் இறங்கி அந்த ஸ்டெப் ஏறதுக்குள்ள நான் நடந்து வந்துருவேன் பாருங்க அப்படின்றாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஐயா இல்லையா நீங்க போங்க முதல்ல, நான் பின்னாடி வரேன். இல்ல நீங்க போங்க, நீங்க போய் இறங்கக்குள்ள நான் வந்துருவேன், 4:08 வந்துருவேன். எப்படின்னு பாருங்களேன். அல்லேலூயா. இதுதாங்க பலன், இதுதான் பூரண ஆயுசு, தீர்க்க ஆயுசு. நான் நேத்தே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அல்லேலூயா. இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை சுடர்களாய் இந்த தேசத்தில் பிரகாசிக்க வைக்கணும். உன் குடும்பத்தில் பிரகாசிக்க வைக்கணும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ பார்ப்பதற்காக கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. உன் பிரகாசம் தான் உன் பிள்ளைகள் பிரகாசிப்பதற்கு, கணவனுடைய பிரகாசம் மனைவி பிரகாசிப்பதற்கு. அல்லேலூயா. சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சூரியன் இருந்து ஒளி வாங்கி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அது போலதாங்க ஒரு குடும்பத்தின் தலைவனாய் இருக்கிற அந்த ஆண்மகன் அவன் பிரகாசிக்கணும்.
சபைக்குள்ள வரணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும். சபைக்காரத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல ஒரு பிரகாசத்தை வைப்பாரு. அது மனைவி மேல அந்த பிரகாசம் பாயும். கணவனும் மனைவியும் பெரிய சுடர்களாக சிறிய சுடர்களாக பிரகாசிக்கிறார்கள். இப்ப இந்த நட்சத்திரங்களை போல பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் அவர்களும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்பா அம்மா என்ன செய்யணும், அதே மேல பிள்ளையை பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்யும். அப்படித்தான் பண்ணும். ஒரு அப்பா என்ன பண்ணிருக்கார், பையன் சின்ன பையன் டீ கொண்டு வந்திருக்கான், டக்குன்னு கீழே கொட்டிட்டான். முட்டாள். என்ன காரியம் செஞ்சு இப்படியா டீ கொட்டுறது, போ எடுத்து வை. அப்ப அவனுக்குள்ள என்ன தோணிச்சுன்னா, டீ கீழே கொட்டுனா முட்டாள்னு சொல்லணும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவங்க அம்மா டீ கொண்டு கொடுக்குறாங்க, அவரு தவறி கீழே கொட்டிட்டார். உடனே அந்த பையன் முட்டாள், என்ன காரியம் பண்ணி இப்படி டீயை கொட்டுறது அப்படின்னு இருக்கான். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுற வார்த்தைகள், பேசுற காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. பெரிய சுடர் சிறிய சுடர் பிரகாசிக்க இப்ப சின்ன சுடரும் பிரகாசிக்கணும். ஆமென். அப்பா ஜெபம் பண்ணா தான் அம்மா ஜெபம் பண்ணுவா. அம்மா அப்பா ஜெபம் பண்ணா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. பிள்ளைய மட்டும் படி அப்படி அம்மா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. கதவை அடைச்சிட்டு நீ படி, படிக்குமா? அது நீ அங்க இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு கதவை திறந்துட்டு அது கீழே ஓடி இப்படி பார்க்கும். செல்போனை நோண்டாத, செல்போனை நோண்டாத. யாரு? அப்பாவும் அம்மாவும். செல்போனை வை, படி போ. பிள்ளை போய் படிக்கிறான், புக்கை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். அம்மா பார்க்கறாப்பா, படிக்கிறான். ஆனா அந்த புக்குக்குள்ள செல்போன் இருக்கு. அல்லேலூயா. ஜாக்கிரதை. உன் பிள்ளைகள் மத்தியில் நீ எப்படி இருக்கிறாய்? பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாயா? மகனே மகளே, உன் பிள்ளைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? அன்பு சகோதரனே சகோதரியே, பிரகாசிக்கணும்ல. நீ பேசுற வார்த்தையை உன் பிள்ளை பேசுமா? உன் வார்த்தைகள் முக்கியம். என்ன வேணாலும் பேசலாம், நீ பேசிடலாம் இள ரத்தத்தில். ஆனா உன் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு நாள் பேசுவான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. இந்த கூட்ட பின்னாடி உன் குடும்பத்தில் இந்த மாற்றங்கள் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாற்றங்கள் வரணும். உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கணுங்க. நீங்க தான் உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் போன் பண்ணுவாங்க. ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணுது, ஐயா சொல்லுங்கம்மா, என் மூத்த பிள்ளைக்கு அரை மணி நேரம் பேசு. மூத்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சரிம்மா. ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், சரிம்மா. மூணாவது பையனுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும். அதனால நீங்க யாரு? நானு. அந்த அம்மாவுக்கு நீங்க தேவ சமூகத்தில் உபவாசித்து கண்ணீர் வடித்து முழங்கால நின்னு நீ நல்லா தின்னு. அவ்வளவு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் அந்த அம்மாட்ட, நீங்க என்ன செய்றீங்க? நான் சோபாவில் தலகாணி வச்சு படுத்து கிடக்கிறேன். எலும்பு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. அன்பு சகோதரருக்கு 500 ரூபாய் காணிப்பு அனுகிறேன், எனக்காக அனுதினம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிச்சு ஜோலி. உங்களுக்கு அடுத்த ஒரு லெட்டர் வரும், அன்பு சகோதரியே சகோதரனே, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்க போகிறார். முடிந்து போனது. அடுத்த முறை நீங்கள் இதற்காக 5000 ரூபாய் அனுப்புங்கள். அல்லேலூயா. இங்க உன் சபையில நிறைய காரியம் தேவை இருக்கிறது, ஊழியங்களுக்கு தேவை இருக்கிறது, சபைக்கு தேவை இருக்கிறது. அதை விட்டு இப்படித்தான் நம்ம அனுப்பிட்டு கிடக்கும். எங்கேயோ இடிக்குதுல இடிக்குதுல இடிக்கணும். பிரசங்க அதுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை பிரகாசிப்பதற்காக தேவன் இந்த சபையில கொண்டு பிரகாசிக்க முடியுமாயா? எப்படியா பிரகாசிக்க முடியும்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 34:29. கடன்னு வாசிங்க. ஏன் லேட் ஆகுது? எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே தேவன் ஆண்டவர் யெகோவா பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு மனிதன் பிரகாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்க ஆண்டவர் சொல்றாரு,
யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். வசனம் சொல்லி முடிந்தது. இங்கே மோசே குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மோசே தேவ சமூகத்தில் போய் தேவனோடு 40 நாட்கள் உறவாடி அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு இவன் எழுதி கொண்டு அவன் கீழே வருகிறான். 40 நாட்கள் கழித்து அவனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் முகம் பிரகாசிக்கணுமா? தேவனோட உட்காரு, தேவ சமூகத்தில் நேரம் செலவு பண்ணு, திருச்சபையில் வந்து உட்காரு, உபவாசத்தில் உட்காரு, வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, உன் முகம் பிரகாசமாயிரும். சிலர் பார்த்தா படுக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா படுத்தா கெட்ட கெட்ட கணமா வருது, அப்புறம் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பல்ல நீட்டிக்கிட்டு பயமுறுத்தி நெஞ்சு மேல உட்காந்துருக்கு. நீங்க படுக்கும்போது என்னமா செய்வீங்க? படுக்கிறது 10:30 மணி ஆகும். சரி, 10:30 மணி வரைக்கும் 4 சீரியலை விடாம பார்த்துட்டு படுப்பேன். ஏய், உனக்கு பேய் மட்டும் இல்ல, எல்லாமே ஏறி உட்காரும் மேல. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு நான் கதறி ஜெபம் பண்ணணுமா? இரவிலே படுக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அதிகாலை எழும்பி நீ பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க வைப்பாரு. அல்லேலூயா. இரவில ஜெபத்தோடு படு. சங்கீதம் 5:3 தாவீது சொல்கிறான், கர்த்தாவே அதிகாலையிலே நான் எழும்பி உம்மோடு கூட உறவாடுவேன், ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் சொல்றானே, அதே போல எழும்பி பாரு, கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க வைப்பாரு. 40 நாட்கள் தேவனோடு, 40 நாட்கள் கர்த்தரோடு, 40 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு உறவாடி கொண்டே இருக்கிறான் மோசே. அவனுடைய முகம் 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படியே பிரகாசமாகி 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 ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுக்குள்ள வந்துருச்சுங்க. அவன் இறங்கி போகிறான். வேதம் சொல்லுகிற 35வது வசனத்தில், 35வது வசனம் சொல்லுகிறது, அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவனோட பேசினதுனாலே முக்காட்டை போட்டுக்கோ. ஏன் அப்படின்னா அவன் முகத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஓ முகத்தை, ஓ மூஞ்சிய பார்க்கவா முடியுது? அல்லேலூயா. கல்யாணம் பண்ணும் போது உப்புரவா கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்தீங்க? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், அப்புறம் என்னது? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஓ மூஞ்சேவே பார்த்துன்னு அன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்ல. ஆனா அந்த வாக்கு மறந்துடுறோம். மூஞ்சி அதெல்லாம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தாங்க நடக்குது. ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, 2 சகோதரிகள், 2 பெண்கள் பஸ்ஸில் உட்காந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 100 ஆம்பளை இருப்பான், சண்டையே வராது. இந்த 2 பெண்கள் இருந்தா போதும், கஜாமுச்சான்னு மீன் சந்த மாதிரி ஆயிப்போம். 2 பேர் சண்டை போட்டு போறாங்க பஸ்ஸுக்குள்ள. இப்போ அவன் கண்டக்டர் பார்த்தான், ஏம்மா இத்தனை ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க, 2 பேர் ஒரு சீட்டு கிடைச்சிருக்குமா, உட்காந்து சந்தோஷமா போய் நாகர்கோவில் இறங்குங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் கண்டக்டர். உடனே அந்த ஒரு பொம்பளை சொல்லிருக்கா, ஐயா இவ சன்னலை அடைக்க மாட்டேங்கிறாயா, சன்னலை அடைக்க சொல்லுங்க. அவ சொல்றா சன்னலை அடைக்கப்படாதியா அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. இதுதான் அவளுக்கு 2 பேத்துக்கும் சண்டை. இப்போ அவன் கண்டக்டர் கேட்டான், ஏமா ஜன்னலை அடைச்சா என்ன, ஜன்னலை திறந்தா என்னம்மா அப்படின்னு கேட்டான். ஒருத்தி சொல்றா, ஐயா ஜன்னலை அடைச்சிடணும், அந்த வெளிக்காத்து என் முகத்துல மூஞ்சில பட்டா நான் 10 நிமிஷத்துல நான் செத்து போயிடுவையா அப்படின்னு ஒருத்தி சொல்றான். ஒருத்தி சொல்றா, ஜன்னலை திறந்து வைக்கணும், வெளிக்காத்து எனக்கு படணும், வெளிக்காத்து என் மேல படணும், நான் 10 நிமிஷம் நான் செத்து போவேன் அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. இப்படி சண்டை. கண்டக்டர் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒருத்தர் நல்ல ஒரு மீசக்கார் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார், 2ஐயும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ கண்டக்டர் அவரை பார்த்து சொன்னார், ஏயா நீ நல்லா இப்படி உட்காந்துருக்கிறீர, இந்த 2 பொம்பளை சண்டை போட நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லியா அப்படின்னு இருக்க. அவன் சொல்லிருக்கான், கண்டக்டர் நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன் கேட்குறீங்களா? சரி 10 நிமிஷம் ஜன்னலை அடை, ஒருத்தி செத்து போவா, தூக்கி கீழே தூக்கி போடு. இன்னொரு 10 நிமிஷம் ஜன்னலை திறந்து வை, இன்னொருத்தையும் செத்து போவா, அவளையும் தூக்கி போட்டு பஸ் போட்டும் அப்படின்னு. கண்டக்டர் சொல்லிருக்கான், ஏயா ஏன் வேலைக்கு உழ வைக்கிறியா, பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவ போல, என்னையா கேஸ் ஆக்கி விட்டுருவ போலையா அப்படின்னு. கேஸெல்லாம் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். எப்படி நீ பார்த்துக்குவ, அவர் 2 பேருக்கு நான் தான் புருஷன். அல்லேலூயா.
இன்னைக்கு இப்படித்தாங்க நிறைய குடும்பங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. தேவ சமூகத்தினை உட்காரு, தேவ சமூகத்தை பார், தேவனை பார், உன் முகம் பிரகாசிக்கும், உன் வாழ்க்கை பிரகாசிக்கும், உன் வார்த்தை பிரகாசிக்கும், உன் வேலை பிரகாசிக்கும். கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை அபிஷேகித்து இந்த நாளில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிப்போம். வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்க விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள எல்லார் மேலும் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அதை விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்க சொல்லுகிறார். அன்பு தேவப்பிள்ளையே, இந்த 131வது ஆண்டு இந்த ஸ்தோத்திர பெருவிழாவிலே, இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடைபட்டு கிடக்கிற விளக்கு அல்ல. கையை தட்டி சொல்லுங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. கையை தட்டி சொல்லு. இன்றைக்கு உன்னுடைய இருளை அவர் வெளியேற்றுகிறார், இருளை மாற்றுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை விளக்கு தண்டின் மேலே ஏற்ற போறாரு. மார்ட்டின், கம் ஹியர். வாங்க, எழும்பி வாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, நேத்து பேசினாரா இல்லையா, இன்னைக்கு பேசினாரா இல்லையா, இன்னைக்கு பேசிட்டு இருக்காருல்ல. கர்த்தர் உங்களை சொல்றாரு, வாசிமா அந்த வசனத்தை, மரக்காலு கீழாக அல்ல, மரக்காலு கீழாக அல்ல உங்களை. அதுக்கடுத்து என்னது வாசிக்குமா? மரக்காலால் மூடி வைக்கிறதுக்கு அல்ல, விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்படுகிற மாற்றின் உங்க வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியது பெரிய ஒரு இடத்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இதற்காக அல்ல, பெரிய காரியங்களை செய்வதற்காக. 2025 கர்த்தர் உங்களை ஒரு விளக்கு தண்டின் மேல ஏற்ற போறாரு. கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு ஊழியத்தின் பாதையில கொண்டு போக போறாரு. கர்த்தர் அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். இன்னும் தடுமாறிட்டு இருக்கீங்க, தைரியமா ஆண்டவருக்காக எழும்புங்க. உங்க விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்டு பிரகாசிக்க வைக்க போகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காருங்க. உங்களை பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. சும்மா இல்ல, உங்களை குறித்தான திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் ஆயத்தமாயிட்டாரு. உங்களுக்கு அந்த எண்ணம் வேணும், என் பிள்ளை இப்படி வரணும், என்னுடைய குடும்பம் இப்படி ஆகணும், என்னுடைய குடும்பம் இப்படி விருத்தி இடம் என்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். சும்மா ஏதோ இருக்கிறோம் அப்படின்றது அல்ல, மாற்றங்களை உருவாக்குறவர். ஏன் நாம் பிரகாசிக்க முடியவில்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் இல்லை? இந்த எரிய வேண்டிய விளக்கு, விளக்கு தண்டின் மேல் இருக்கக்கூடிய விளக்கு இன்றைக்கு மரக்காலுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரக்கால்னா என்னன்னு தெரியுமா? சில பேருக்கு மரக்கால்னா என்னன்னு தெரியாது. தானியம் அளக்கிறது, சாப்பிட்டா போதும், அதோட இருந்தா போதும் என்கிறதுனாலே இந்த விளக்கு எரியாது. கட்டிலின் கீழாக போய் இருக்கிறது. எந்த நேரமும் தூக்கம், எந்த நேரமும் உறக்கம் இருந்தா அந்த விளக்கு எரியாது. அல்லேலூயா. லூக்காவில வாசிக்கிறோம், இந்த விளக்கு பாத்திரத்தினால் மூடப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. இந்த விளக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, பிரகாசிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விளக்கு விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்படும்படியாய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உன்னை கர்த்தர் விளக்கு தண்டின் மேல் ஏற்றும்படியாய் இந்த 131வது ஆண்டு இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எழுப்புதல் கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக. 2025 ஆண்டவர் சொல்றார், குடும்பத்தில் நல் விசேஷங்கள் நடக்க போகுது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கு, நான் செபித்து முடிக்க போகிறேன். 2 வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்க போறீங்க, அதை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வாசிப்போம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5, 6 வாசிப்போம். நல்ல நல்ல கவனிங்க. சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அவன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையையும் கொழுந்து விட்டு எரியும் அக்கினியையும். நல்ல கவனிங்க, நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை.
அதான் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க சிந்தை திறந்திருக்கணும், உங்களுடைய உள்ளம் திறந்திருக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை வாசிமா. ஆண்டவர் சொல்லுகிறார், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த கூட்டம் உனக்கு ஒரு வீட்டில் ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு மகிமையின் பிரசரத்தின உன் குடும்பத்தில் இறக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட வருகிறார். உன்னை விளக்கு தண்டின் மேல் ஏற்றி பிரகாசிக்க வைக்க போகிறார். அது எப்படி எரிய போதா? அக்கினியாய், சுடராய், தீப்பிழம்பாய் அது மாறப்போகிறது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த விளக்கு மாற்றின், இந்த விளக்கு அணைந்து போகும், இந்த விளக்கு குன்றி போகும், இந்த விளக்கு எரியாம போகும், இந்த விளக்கு அவ்வளவுதான் அப்படி என்று நினைத்தார்கள். எழும்பி நில்லுங்க, எழும்பி, ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கார்ல. நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விளக்கு அணைந்து போகாது, மங்கி போகாது, எரியாம இருக்காது. இந்த விளக்கை நான் விளக்கு தண்ணின் மேல் ஏற்றுகிறேன். எரிய போகிறாய், எரிய போகிறாய், எரிந்து பிரகாசிக்க போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாருக்காக கர்த்தர் சொல்றாரு. உங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2025 உங்க விளக்குகள் எரிய போகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் விளக்குகள் எரிந்து பிரகாசிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கார். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 58:8 வாசிப்போம். நல்ல வாசியுமா, நல்லா கவனிங்க. எழும்பு சீயோனே, எழும்பின சீயோனே, பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது எப்பொழுது நீ சீயோனாய் எழும்பும் பொழுது, விளக்கு தண்டின் மேல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, அல்லேலூயா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் சரீரத்தை பலவீனப்படுத்தின எல்லாவித பலவீனத்தின் ஆவிகளை கர்த்தர் விரட்டுகிறார். ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிக்கும்படியாய் விடியற் காலத்து வெளுப்பை போல ஒரு சுகத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார். உன் சரீரத்தில் உள் உறுப்புகளிலே உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலம் வெளியேற்றுகிறார். ஆண்டவர் சார், விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. எழுப்பி நிற்போம், எழுப்பி நிற்போம். தேவ சமுத்திரமை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசின வார்த்தைக்காக அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட வார்த்தை. வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்களை மூடி ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் கண்களை மூடி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பிரகாசிக்க வைங்கப்பா. சீயோனாய் எழும்ப பண்ணுங்க, எழும்பி என்னை பிரகாசிக்க வைங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறவர், பிரகாசிக்க வைக்கிற. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு சீயோனம் மாற்றுங்கப்பா, என்ன சீயோனம் மாற்றுங்க. என் குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை அதமாக்குங்க, மாற்றி போடுங்க. ஆண்டவரே, இந்த விளக்கு அணைந்து போகும், இந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போகும், இந்த விளக்கு ஒன்றுமில்லாமல் எரியாமல் போய்விடும், இது மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது, இது பிரகாசிக்காது என்று சொன்னவர்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை விளக்கு தண்டின் மேல் ஏற்றுங்க. பிரகாசிக்க வைங்கப்பா, பிரகாசிக்க வைங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என் விளக்க பிரகாசிக்க வைங்க. நான் இருக்கிற சபையில பிரகாசிக்கணும், நான் இருக்கிற குடும்பத்தில் பிரகாசிக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல பிரகாசிக்கணும், நான் இருக்கிற கிராமத்தில் பிரகாசிக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க. நான் இருக்கிற தேசத்தில் பிரகாசிக்கணும். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில வெளிநாட்டில் இருக்கிற உன்னை கர்த்தர் ஒரு மேக ஸ்தம்பத்தை போல இதோ புறப்பட பண்ணுகிறார். மேக ஸ்தம்பம் எழும்பினதை போல உன்னை புறப்பட வைக்கிறார். இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்திருக்கிறது. உன்னை விளக்கு தண்டின் மேல் ஏற்றி உன்னை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் தேவனுடைய மகிமை உன்மேல இறங்குகிறது. ஜீசஸ், ஜீசஸ்.
ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. வெறுமை இராதுங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. யூதாவே ஒரு நிமிஷம், எழுந்து, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்பொழுதும் கர்த்தர் உங்களோட பேசினார்னா, உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா முன்னாடி வாங்க. அருமையான தம்பி செல்வின் இந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு அழைப்பு. கர்த்தர் என்கிட்ட பேசினாரியா, நான் ஒரு சீயோனா எழும்ப வேண்டும், சீயோனா எழும்ப வேண்டும், சீயோனா எழும்பி விளக்கு தன்னிமை இருக்கிற ஒரு விளக்கப்ப நான் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோட பேசினார். முன்னாடி வாங்க. அவர் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். அர்ப்பணியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் ஆமென். பிரைஸ் அல்லாஹ். சீயோனே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆயுதம், நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பவர்கள் தேவ சமூகத்தை கடந்து வாருங்கள். வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்காக பாவ அறிக்கையோடு தேவ சபை கடந்து வாருங்க. காரணம் செய்ய வேண்டாம். நீங்கள் வியாதி இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு அழைக்கிறார். ஜீசஸ் கால்ஸ் யூ. எல்லாரும் கடந்து வாருங்க. உங்களுக்காக மனசை காத்திருக்கிறது. தேவ சபை கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். எல்லா கண்களை மூடமா, எல்லா தேவனுடைய உங்களை ஒப்புக்கொடுக்கக்கூடிய கடைசி தருணம் இது. பெற்ற வாய்ப்பு கிடைக்காது. பயப்படாதீங்க. எப்படி யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தருடைய சபத்தை கடந்து வாருங்க. கடந்து வாருங்க. அன்பு பிள்ளைகளே, யோசிக்காதீங்க. கடைசி சமயம், கடைசி காலம். திரும்பி கர்த்தர் கடந்து வாருங்க. அன்பரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவனின் ராஜ்யம், ஆமென். ஹல்லேலூயா. ராஜ்யம், ஆமென். ஹல்லேலூயா. துருவின் கோட்டையில் பெரிய யூதா முதலில் எழும்பட்டுமே. தேசத்தின் பெரிய வீர எழும்பட்டுமே. சமாதானத்தின் உள்ளத்தை விட்டு உள்ளத்தை விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார். சகோதரியே, வெளியிருந்தார் மனசாட்சியை காத்திருக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார். சகோதரியே, தங்கச்சி, அன்பான ஐயா, அம்மாவிலே ஹல்லேலூயா. குணப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க, மாறுங்க, பாவத்தை அறிக்கப்படுகிற ஒரு தருணம் கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த காலம் சொல்லும் திரும்பி சுவிசேஷம் சுவாசிங்க. தேவனின் ராஜ்யம், ராஜ்யம். நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். எல்லா தேவ சமூகத்தில் கண்களை மூடி அர்ப்பணிப்போம். இந்த 2 நாள் கர்த்தனோடு பேசினார். ஐயா, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிற மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். நன்றி, நன்றி சகோதரர், நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்துங்க மட்டும் நீங்க முன்னாடி வாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். கரங்களை உயர்த்து நீங்க மட்டும் முன்னாடி வாங்க. யாரையும் பார்க்காதீங்க. சீக்கிரம் இந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. முன்னாடி வாங்க. சீக்கிரம் கொஞ்சம் சகோதரி கொஞ்சம் உதவி செய்யுங்க. கரங்களை உயர்த்தி நீங்க முன்னாடி வாங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். ஆமென். எல்லாம் முன்னாடி. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். அநேகரோட பேசி இருக்கிறாரு.
உங்களை குறித்து கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. அநேகரை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரு, முன்னாடி வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். ஆமென். உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முன்னாடி வாங்க, நான் ஜெபம் முடிக்க போறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த இடத்துல முழங்கால் பிள்ளைகளோடு மட்டுமல்ல, அநேகரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்மா. கர்த்தர் உன்னை குறித்து கர்த்தர் அப்பொழுது பேசிட்டு இருந்தார். உன்னை பார்த்த ஞாபகம் இருக்கா? உன்னை பார்த்த ஞாபகம் இருக்கா? கர்த்தர் இந்த மகளை குறித்து கர்த்தர் பேசின ஒரு காரியம் அதுதான். அதைத்தான் கர்த்தர் நான் சொன்னேன், ஆண்டவர் நான் கூப்பிட மாட்டேன், வரணும். கர்த்தர் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 2025 அம்மா உன் பேர் என்ன பேருமா? ஜெனிஃபர். 2025 உனக்கு கர்த்தர் உன் கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த மகளுடைய கரங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை மகள் பெற்று போகிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போறார். மகள் ஜெனிஃபாமே, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. நீ வாஞ்சிக்கிற காரியம் அநேக ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் கரங்களிலே என் ஆசீர்வாதம் உண்டாக்கும்படியாய் நான் இப்பொழுது என் நாமத்தினாலே உனக்கு நான் கொடுக்கிறேன். பயப்படாம போ. இதோ 2025 என் ஆசீர்வாதம் உன்னுடைய கரங்களில் இருக்கும் மகளே, உன் கரங்களில் இருக்கும், கரங்களில் இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி வந்த இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையை எழும்ப பண்ணும், பிரகாசிக்க வைப்பீராக. எந்தவித குறைவுகள் வராதபடி பாதுகாப்பீராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனை கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இப்பொழுதே, இப்பொழுதே மகன் மீது இறங்குவதாக. உன்னை எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் மகளே. இதோ அநேக முறை நீ விலகி போய் கொண்டிருக்கிறாய். என் வார்த்தை இன்றைக்கு உனக்காக வெளிப்பட்டிருக்கிறது. உன்னை விளக்கு தண்டில் ஏற்றுகிற நாள் வந்துவிட்டது. 2025 என் கரத்தினாலே உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், பயன்படுத்த போகிறேன், பயன்படுத்த போகிறேன். என் கிருபையின் கரம் உன் மேல இருக்கிறது. அநேக ஜனங்கள் கண்டு இதோ உன் ஒளியின் மூலமாக என்னை அறிந்து கொள்வார்கள். ஆமென். இன்றைக்கு என்னோடு இந்த வார்த்தையின் மூலமா பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை பயன்படுத்துகிற தேவன் நான். உன்னுடைய வருமானங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதே. நான் அதை பார்த்துக் கொள்வேன். நானே உனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிற தேவன். ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவரே, அன்பு மகளோடு நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களோடு, ஆண்டவரே பிரச்சனையோடு, எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி இந்த விளக்கை அணைத்து போட அநேக ஆண்டவரே கர்த்தாவே கிரியைகள் எழுப்பி வந்தது. இன்றைக்கு இந்த மகள் சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். ஆசீர்வாதத்தை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் மகளையும் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பீராக. தாயம் தேவ வல்லமை இருக்கட்டும். ஆண்டவர் தன் சந்ததிகளை குறித்து ஆண்டவரை பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த மகளுக்கு இந்த 2 நாள் கூட்டம் விடுதலை கொடுத்தது. ஆண்டவரை அப்படியே வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. தேவ வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இரவிலே மகளுடைய சிந்தையை, இருதயத்தை, இதோ ஆண்டவரை சிந்தைகளை சிதறடிக்கிற ஆவிகளை வெளியேறு, வெளியேற உனக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுதும் ஆண்டவரை மகளுடைய ஆண்டவரை கத்த சிந்தைகளை சிதறடித்துக் கொண்ட கிரிகளை வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே மகளை பலப்படுத்துவீராக, மகளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். மகளை புது பலனால் நிரப்பும், புதிய கிருபையால் நிரப்பும். எந்த காரியம் மகளுடைய இருதயத்தை ஆண்டவரே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து வெளியேறுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென். இதோ பட்ட பகலை போல இதோ வெளிச்சம் தோன்றும் மகளே. இதோ உனக்காக ஒரு துளிர் தோன்றுகிறது. நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஜீசஸ். மகளை புதுபல நிரப்பும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க, நன்மையா நிரப்புங்க. தேவ மகிமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை கிருபையினால மூடிக்கொள்ளும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை ஆண்டவர் மகள் மீது இறங்கி சீயனை போல எழும்பட்டும்,
எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகளை மாற்றுவீராக. தேவ பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. மகிமையால் நிரப்பும். தேவ கிருபையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ மகிமை இந்த மகள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு மகிமையுள்ள விளக்காய் இந்த மகள் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. பிள்ளைகள் மீது அபிஷேகம் இருக்கட்டும், மகிமை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். மாறாத வல்லமை, மாறாத மகிமை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, கிருபையால் தாங்கிக் கொள்ள வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சீயோனை போல எழும்புவார்களாக. ஆண்டவரை, எழும்பினவர்கள் ஆண்டவரை பிரகாசிப்பார்களாக. விளக்கு தண்டில் ஏற்றப்பட்ட விளக்காய் ஜொலிக்கட்டும். இந்த 131வது ஆண்டவரே இந்த எழுப்புதல் ஆராதனையிலே உமது பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. இந்த தேசத்தில் இருக்கான ஜனங்களுக்காய் ஆண்ட வார்த்தை வெளிப்பட்டது ஆண்டவரே. எல்லா கட்டுகள், குறைவுகள், பிரச்சனைகள் மாறுவதாக. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சமாதானத்தின் இயேசு இந்த தேசத்தில் உலாவி அநேகரை மீட்டுக் கொள்வீராக. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் கூட இருப்பதாக. வருகிற 2025 ஆண்டவரே இந்த சபையிலே அநேக பிள்ளைகள் அற்புதமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெறட்டும், புதிய நன்மைகளை பெறட்டும். விசேஷித்த காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. புதிய புதிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். வெளி தேசத்தில் இருந்து நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.